பேசிக்கிட்டே இருக்கேன். ஆமா, தாய்மார்களுக்கு நன்றிமார்களுக்கு வணக்கம், மற்ற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுல மட்டும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பயுமே எல்லோருக்குமே நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம் இன்னைக்கு அளவு கடந்த சந்தோஷமாயிருச்சு. இந்த மாதிரி சந்தோஷம் என்றுமே இருந்தது இன்னைக்கு நீங்களே எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தோம் அவ்வளவு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. ஆமா, அதனால எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? ஏன்னா வந்தோமா 4 போட்டு போட்டோமா நறுக்கு தெரிச்சோமா இருக்கணும், பச்சை மிளகாய் கடிக்கணும், சுடு சுருக்கணும் இருக்கணும், வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாது, அப்படித்தானே இருக்கணும். அதனால எப்படி எல்லாம் தெரியுமா? கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டேன்
மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இப்படியெல்லாம் இல்லைன்னா நமக்கு மனசு சந்தோஷமே கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு ஸ்பீட் நான் இருந்தாதான் நமக்கு பிடிக்கும். இல்லைன்னா பிடிக்குமா? பிடிக்க நடிக்கும் லைலா அவர்களுக்கு பெரியகண்ணூர் கிராம யாதவ பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டது. பொன்னாடை எண்ணிவிட்ட ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடுகின்ற வணக்கம். வணக்கம். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீடா எப்படி ஓடி போயிடுச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி இப்ப வேற மாதிரி எப்படி தெரியுமா? இது ராத்திரி நேரம் ஏதோ கத்தக்கானோ ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கும்ல. அதனால இப்ப வேற மாதிரியா எப்படி தெரியுமா?
பார்க்கணும். சேர்த்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பார்த்துக்கணும். சரி காலை மருந்து நடக்காதவன் கொலை மருந்து குறைஞ்சு போப்பாங்க. பார்க்க வேண்டிய ஆளை பார்ப்போமா? சின்ன பிள்ளைய இதெல்லாம் பார்க்க கூடாது. உங்க அக்காவா? சிவப்பா இருக்க, நீ கருப்பா இருக்கியே. நீ அம்மா மாதிரியா? இது உங்க அப்பா மாதிரியா? உங்க அப்பா நெண்டியா இருக்காது? இருக்க ஆனா ஆளு பிடிச்சா இருக்கணும். நேற்று ஒரு பிள்ளை டான்ஸ்காரப்பில் வந்துச்சு, பின்னாடி நின்று அப்படி பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. லேசா குசு போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்துருக்க டான்ஸு அஞ்சகம் மிளகாது. ஆனா உங்க அக்காவை கட்டிக்க போற ரொம்ப கொடுத்து வச்சுவேன். கட்டில் பாய் தலாரி எதுவும் தேவையில்லை. இவ்வளவு குப்புறம் படுக்க வச்சு குண்டில் தலையை வச்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப அம்சமான ஆளு. ஏமாப்ல அக்காவை நான் கரெக்ட் பண்ணவா நீங்க கரெக்ட் பண்ணீங்க? என்ன என்ன உனக்கு ஒண்ணுக்கு வந்துருமா? சரி என்கிட்ட தூக்கி போடு, நான் பிடிச்சி பிடிவேன். திருப்பி நான் எறிகிற நீ பிடிச்சிக்கிறேன். கரெக்டா உனக்கு நேரம் எறியுது. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ. எட்டு தும்பி எச்சு தும்பி எச்சு தும்பி விளையாடுறேன்ப்பா. எச்சு தும்பி என்ன? எச்சு தும்பி. சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் ஆனந்தகுமார் அவர்களே, சொல்லுங்க. நீங்க எதற்காக வந்தீர்கள் என்று தெளிவாக எடுத்து சொல்ல முடியுமா? வந்தா பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணி போலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்திற்கா? ஆமாங்க. யார் சொன்னாங்க? பொம்பளை பிள்ளை நிக்கும் சொன்னாங்க. சரி, அங்க ஓயும் கரைச்சல் ஓயில ஓல வா. இல்ல இல்ல பரவாயில்ல, அது வாட்டில போய்கிட்டே இருக்கட்டும். அந்த வண்டி அந்த பக்கம் போயிருக்கு. இருக்கட்டும் அப்படித்தான். ஆமா, ஏன்னா ஒரு திருவிழா இருக்கிற கலகலப்பு குதுகலப்பு கண்டிப்பா எல்லாமே உண்டு இருக்கணும். மேடம் சொல்லுங்க சார். நீங்க எங்க இருந்து இங்க இறங்கிருக்கீங்க? நாங்களா? நாங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்கேன். வடநாடு? ஆமாகோ. எனக்கு தெரிஞ்ச வடை ரெண்டே வடை. என்ன வடை? ஒண்ணு ஆம வடை, இன்னொன்னு மொத்த வடை. அந்த வடையெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து வடை நாடு. மேல்நாட்டுக்கார பொண்ணு. மேல்நாட்டுல இருந்து இங்க என்ன மசலுக்கு வந்து நடிக்க வந்திருக்கோம். பிக்சர் பத்தியா ஊம குத்து வாங்க போறீங்க. ஏங்க இது வரைக்கும் தமிழ் படத்துல உங்களை பார்த்ததில்ல. தமிழ்ல யாரும் சரியாக செய்யறது இல்ல. சும்மா இருங்க. ஏங்க தமிழ்ல அவே ரெண்டு போடுறது தெரியலையா? செய்யறதுல வைக்கிறது ரெண்டு போடுறது தெரியறாங்க. அது என்னங்க? அதாவது அரண்மனையில ஆள் கிடைக்காம அலையுத. நீங்க வாட்டுக்க சரியா செய்யறது சொல்லிக்கிட்டீங்க. தமிழ்ல நல்லா செய்வாங்க. தமிழ்ல யாரும் செய்யறதுலே, மலையாளத்துல நல்லா செய்யறாங்க. ஆமா, மலையாளத்துல துணிமணியை பூரா கழட்டிட்டு அசிங்கம் பேசாதீங்க. எனக்கு அசிங்க அசுசியம் பிடிக்காது. உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு செய்யறதே பிடிக்கும். அதை நீங்களே செய்யலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க சார். மலையாளத்துல யாரோட பேசிட்டு? நானா? மிஸ்டர் மம்முட்டு. ஆமா, மம்பட்டிக்கு தானே கண்ண வரிசையா இருக்கும். என்ன சொல்லுது? நடிகர் மம்மூட்டி. ஒரு ஷாட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஷாட்டுக்கு 1 கோடி. கீழே 2 கோடி. மொத்தத்துல கொடுத்துட்டாங்க. தெருக்கோடியில போய் நிக்க வேண்டியது. எதுக்கு வர்றீங்க? அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஆனா இதுக்கு தெருக்கோடியில் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா சொல்லுங்க. மேனி வளவாப்பாக்கு என்ன சாப்பிடுறீங்க? மேனி வளவாப்பாக்க இருக்காது. நைட் எல்லாம் பட்டினியாவே கிடக்குது. எதுவுமே சாப்பிடுறதே இல்ல. பகல்ல நைட்டு பத்தினா பகல்ல தேவையாதா? ஏன்டா அவசாரி பேல யார பத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நைட் எல்லாம் எதுவுமே சாப்பிடுறதுல பட்டினி. காது கேட்காத செவிட்டு முண்டமே. பட்டினியா? சாப்பிடுறதே கிடையாது. பட்டினியா இருக்கேன். நீங்க அதை சொன்னீங்களா? நீ வேற ஏதோ காதுனா வேதுங்களா? ஒண்ணு கேட்க காது அடைச்சிருக்கு. நல்லா அடைக்கடு. குச்சி விட்டு கட்டப்பாறைய விட்டு குத்து. அப்பனாலும் கேக்குதான் பாப்பா. உங்ககிட்ட கடப்பாறை இருக்கா? என்கிட்ட இல்லைங்க, நான் வச்சுக்கிறேன். அந்த கம்பல்சரி இதுல விடுங்க, நல்லா இருக்கும். எது? அந்த கம்பல்சரி வேண்டாம் வச்சுக்கிறேன். அந்த வேலையில நான் பாத்துக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏங்க பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படி பழகிக்கங்க. ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை
பார்த்தா எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிற வரமுறை இருக்குது. அந்த வரமுறையை மீறி நீங்க பேசிட்டு இன்ன வரைக்கும் டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். மேடம் நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியணும்? பையன் ஒன்னா நம்பர் கிறுக்கு பையன். யார் நீங்களா? ஆமா. பார்த்தாலுமே தெரியுது. பார்த்தாலுமே தெரியும். பார்த்தாலுமே தெரியுது. பார்க்க ஒரு கிறிஸ்த பிடிச்ச ஆள் மாதிரி. என்னங்க? பார்க்கத்தான் எங்களுடைய செய்தி. சரி. பழக எங்களுடைய சோதி. பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியல, நீ பொங்கி போட்டு திங்கிறதோ எனக்கு தெரியல. ஏமா இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? என்ன பேசுறேன் நானு? இவ்வளவு பேச்சு பாட்டுலாம் பேசுறீங்க. சரி, நாகரிகம் தெரியாத. இப்ப நாகரிகத்துல என்ன குறைஞ்சு போச்சு அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. இதான் எங்க பாட்டி உட்காந்துருக்காருங்க. என் கூட தாய்மார்கள் அருமையா உட்கார்ந்துருக்காங்க, அமுசமா உட்கார்ந்துருக்காங்க. அங்கெல்லாம் இருக்க கூட்டத்துல ஒரு இலைக்கு 2 தொங்குது கண்டட்டி. அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி நல்லா சேலை கட்டிட்டு வந்தாங்க. எங்க சேலை கட்டிட்டு வந்தா இப்போதைக்கு சேலை கட்ட முடியாது, நாங்க காலையில தான் சேலை கட்டுவோம். சேலை கட்டி வரும்பொழுது பாருங்க. ஏமா சொல்லுங்க. கல்யாணம் ஆன பொம்பளைக்கும் கல்யாணம் ஆகாத பொம்பளைக்கு என்ன வேற்றுமை தெரியுமா? என்ன ஒற்றுமை? கல்யாணம் ஆன பொம்பளை கல்யாணம் ஆகாத பொம்பளை காலில் மெட்டி போட்டுக்க மாட்டேன். சரி. கல்யாணம் ஆன பொம்பளை காலில் மெட்டி போட்டிருப்பாங்க, ராத்திரி சட்டி போட மாட்டேன். அசிங்கமாவே பேச ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன அப்படி என்ன பேசுறீங்க? பேசுறீங்க சபா நாகரிகம் இல்லாம பேச உங்களுக்குரிய கேட்கிறேன். சரி கேளுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சரி குளிக்க போகுது. சரி. குளிக்கிற பொம்பளை என்ன போட்டு குளிக்கணும்? முதல் தலைக்கு ஷாம்பு போடுவாங்க, மேலுக்கு சோப்பு போடுவாங்க. குளிக்கிற பொம்பளை முதல் சட்டி போட்டு அம்மா கரையில குளிக்கிற தட்டி போட்டு குளிக்கணும். டாப்பா போட்டு குளிக்கணும்னு சொல்லாம தட்டி இல்லைன்னு வச்சுக்க எட்டி பார்த்துருவேன். எங்க பழக்க வழக்கம். சூப்பருக்கும் ஆப்பருக்கும் என்ன வித்தியாசம்? சூப்பர் ஆப்பர். இப்ப ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோம், அந்த பொருளுக்கு பதிலா இது உங்களுக்கு வந்து கிஃப்டா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது நமக்கு கிடைச்ச ஆப்பர். அப்புறம் நாங்கெல்லாம் ஆண்கள். சரி. ஒரு வீட்டுக்கு பொண்ணு வைக்க போறோம். சரி. பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா சூப்பர். சரி. பொண்ணோட தங்கச்சி நல்லா இருந்தா எங்களுக்கு ஆப்பர். தங்கச்சி இல்லைன்னா என்ன செய்வீங்க? தங்கச்சி இல்லைன்னா மாமியா இருக்கும். மாமியாவும் இல்ல, மாமனார் கூட இல்ல, கூட்டு போன புரோக்கர் அப்பவே கலந்துக்கிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயருக்கு வேற சோடி இருக்கு. ஒரு மசுரலா வீட்டுல எழுதிட்டா கல்யாணம் பண்ணி. அப்ப இத்தனை இருந்தா தான் ஒரு இடத்துல பொண்ணு கட்டுவீங்களா? ஆமா. சொல்லுங்க. எங்க எதுவுமே கிடையாது. இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி சட்னி சாம்பார் தேவை. இட்லி தின்ன வாய் தான் தேவை. ஏன் வேற எதுவும் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இட்லி தின்ன வாய் தான் தேவை. நல்ல தேவை. நல்ல இப்ப சொல்லுங்க இட்லி தின்ன என்ன தேவை? இட்லி நீங்க சொன்னீங்க வாய் தேவை. இப்ப இட்லி தான் தேவை. பிறண்டு பேசக்கூடாது. ஏதாவது ஒழுக்கமா ஒரு விஷயமா பேசி பழங்க. நாகரிகமா நச்சுன்னு ஒரு வார்த்தையை பேசுங்க. திருவள்ளுவர் வழிபடி போறேன். எப்படி? ஒழுக்கம் விழுப்பன்றால் உயிரினும் ஓம்பப்படும் இருக்கேன். இது யார் சொல்லி கொடுத்தது? என்னை பத்தி உனக்கு யாரும் தெரியாது. நான் பெரிய மந்திரவாதி. நீங்களா? எந்த இடத்துல என்னென்ன மந்திரம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? இந்த இடத்துல மந்திரம் செய்ய முடியுமா உங்களால? நிறைய பண்ணுவேன். என்னென்ன பண்ண போறீங்க? நான் மந்திரம் பண்ணணும்னா எனக்கு யாராவது ஒரு சின்ன பையன் வேணும். சின்ன பையன். இந்த பாருங்க நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான் பாருங்க. யாரோ ஒரு தோடியாயா? தம்பி வா. ஏய் சும்மா வாடா, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. வா வாடா தங்க புள்ள. இப்படிதான் வா. தைரியமான அண்ணே. உங்க பேர் என்ன? என்ன நீங்க ஆப் நிர்வாகத்துல இருக்கீங்க? உங்க பேர் என்ன? இன்னும் புரியல. மைக்கு கிட்ட நல்லா சாப்பிடணும் தம்பி. காலில் இருந்து யாரை கும்பிடுவிய? மைக்கில் சொல்றா. யாரையும் கும்பிட மாட்டேப்பா. சொல்லக்கூடாது. காலையில இருந்துச்சா பெத்த தாய் தான் கும்பிடுறேன் நினைப்பா. சரி. எத்தனாவது படிக்கிறீங்க? 6வது. நீ நிக்கிற சீரியஸ் அடிக்கிறீங்களா? ஒரு மாதிரி நெருங்கிட்டு நினைக்கிற. 6வது படிக்கிறீங்க. தம்பி என்ன உங்க பேர சொல்லி? சரி தம்பினே கூப்பிடுறேன். வாயில நுழைய மாட்டேது. ஆமா தம்பி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கறி சோறு. நாங்கள பிய துணிட்ட வர்றோம். இவரை மட்டும் கறி சாப்பிட்டா? ஆமா தம்பி. எத்தனை படிக்கிறீங்க? 6வது. 1 2 தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியுமா? எங்க 10 வரைக்கும் வேகமா சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பத்தே ஊமை குத்து வாங்க போறேன். 8
8 வரைக்கும் நல்லா சொல்லிவிட்டு 9 10 அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல சொல்லுங்க 1 2 3. 1 2 3 4 5 6 7 8 9 10. சபாசன கைவிடாது. ஹிந்தியில தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதா? கைவிடுறா. உண்மைக்குமே உனக்கு தெரியலையாவது சரி தெரியாது சொன்ன வச்சா பிடிச்சா போய் நேர்மையா இருக்கணும். என்னப்பா அண்ணன் சொல்லித்தரேன். விரல்ல விடு. 1 2 3 4 5 6 7 எனக்கு 5 வரைக்கும் தாண்டா தெரியும். இது ஹிந்தி கிடையாது, தந்தி. உனக்கே தெரியுமா? சொல்லும் போது தெரியாதுன்னு. சரி அதை விடு தம்பி. இனிமேல் தெய்வத்தரே வணங்கணும். என்னப்பா செல்போன்ல படம்லாம் பார்க்கக்கூடாது. உனக்கு படம் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா மலையாள படமா பாரு. உருவார பாயப்பா சாமி படத்தை சொன்னேம்மா. ஆமா தம்பி, நீங்க ஆம்பளையா பொம்பளையா? என்ன தலையில அடிச்சுக்கிறேன். அப்ப ஆம்பளையா பொம்பளையா தெரியாதா? என்னப்பா தம்பி மட்டும் கூப்பிடுறீங்க. அப்ப ஆம்பளையா பொம்பளையா தெரியாதா? தெரியாம கூப்பிட்டு நீ ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. உன்கிட்ட என்ன இருக்கு நீ ஆம்பளைங்க? என்னது அது? என்னது கொலையை புரட்டுதுடா. இங்க வாமா, அவன்கிட்ட போகாத. நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்லணும், நீ எங்க போக மாட்டேன். அது என்ன இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா? யாருக்கு தெரியாம உங்க ஆளு சொல்றீங்களா? குஞ்சூர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன தம்பி? என்ன சொன்னப்ப உன்ட்ட என்ன இருக்குன்னு? உன்ட்ட என்ன இருக்குன்னு பத்தியா? ஐட்டம் இருக்குங்களா? நாகரிகமா சொன்னேன். அவன் அதை தாண்டி ஐட்டம் இருக்குன்னு. சரி அதை விடு. சரி உன்ட்ட அது இருந்துட்டு போட்டோம். ஆமா, இப்ப மேஜிக் பண்ணலாமா? சரி பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க. கதறி ஓடிடக்கூடாது. கையெடுத்து கும்பிடு, கையெடுத்து கும்பிடு. அண்ணன் மூடு. மைக்கு கிட்ட வா. வாய மூடு. வாய மூடிக்கிட்டு நான் சொல்றது சொல்லணும். வாய முன்ன பேச முடியாதோ? அம்மா, உங்க அம்மா எந்திரிச்சு வந்துடாமடா. சும்மா பிள்ளைய கூட்டு போய் என்னமோ இந்த ஆம்பளை பொம்பளையா மாற போறேன். கொடுத்து வச்ச மகராசன். அப்படி பண்ணாத்தே இவன் சொல்றது கேட்பேன். ஐட்டமா இருக்குன்ற ஐட்டம். இப்ப பாரு, கண்ண முடி. கைய கட்டு. நீ கை கட்டுமா? சொல்லுங்க. ஓ நீ இப்ப ஆம்பளையா மாறிட்ட. சரி பொம்பளையா மாறிட்ட. பார்க்க அழகா இருக்க. நீ பொம்பளையா மாறா. உண்மைக்குமே நீ ஆம்பளை இல்ல பொம்பளையா மாறிட்ட. அப்படித்தான் தெரியும். இப்ப காமிக்கிறேன் பாரு. மேடம், இப்ப நீங்க பொம்பளை இல்ல ஆம்பளையா மாறிட்டீங்க. ஓ, பெண்ணுல இருந்து ஆடா மாறிட்டேன். எப்படி சொல்றீங்க? என்னடா அடியே செல்லக்குட்டி. லைலா. அடியே லைலா. ஆனா 2 பேத்துக்கு என்ன தெரியுமா? 2 பேத்துக்கு கண்ணத்தை பாரு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இப்ப கிண்ண இடம் மாறி இருக்கும். இதை நான் ஊருக்காரர்கிட்ட நிரூபிக்கணும். யூடியூப்ல இருக்கு. அப்பா ஜூம் பண்ணிக்கப்பா. சத்தியமா நான் இப்ப நிரூபிப்பேன். சொல்லுங்க. ஜோரா எல்லாரும் ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம். தம்பி நிரூபிச்சிடலாமா? இல்லைன்னா ஊருக்காரர் என்னை காலையில் செருப்பு கட்டி அடிப்பாங்க. அதனால 2 பேரும் அவுத்து காமிப்பாங்க. என்ன பேச்சு பேசுற? படிச்சு பெரியாளா என்ன நினைக்கிறீங்களா? படிச்சு பெரியாளா என்ன ஆர்மி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆர்மி ஆபீசர். சோரா கை தட்டுங்க. தம்பி
சரி தம்பிக்கு ஜோரம் வரணும் கை தட்டுங்க தம்பி போய் உட்காருங்க ரொம்ப நன்றி உன் பேர் தான் வாயில நுழைய மாட்டேங்குது பேரை மட்டும் பேர் மாத்து ஏய் எதுக்கு மாத்த சொல்றேன் நல்ல பேரை என்ன பேரு என்ன பேர் சொன்னேன் சொல்லுவாப்பா. எனக்கு தெரியலையே எனக்கு தெரியல கேள்வி புரியவே இல்லை புரியவே இல்லை அதனால அதனால நல்லா நல்லா இந்த இடத்துல என்ன பண்றீங்க ஆடி பாடி வியாபாரம் பார்த்தது என்ன வியாபாரம் இந்த சொல்றேன் கேளுங்களே நான் ஏழு வயசுல கிளம்பி விட்டவள். வயசுல கிளம்பி விட்டவள். ஏழு வயசுல கிளம்பி விட்டவள். அம்மா உங்க எழுதியா உங்க வியாபாரம். நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா உங்க வியாபாரம் என்ன வியாபாரம் சொல்லுங்க. அடி கொஞ்சம் வயசு கோபப்பட்டவனுக்கு இப்படி பண்றாங்க முன்னால இந்த நேரத்துல டான்ஸ் தொட விட மாட்டோம் ஏன்? எனக்கு கோபம் வந்துருச்சுமா என்ன ஆச்சு அப்புறம் ஒத்தால உட்காந்து கருவாக்காட்டில் அடிச்சு மூத்தம் அடி வட்ட வட்ட காலத்துல பிள்ளை. என்னங்க 8 நாளா தவம் கிடந்துட்டு வந்திருக்கேன் 8 நாளா தவம் இருந்ததுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு என்ன 8 நாளாவா ஆ. என்னன்னு நான் தவறுக்க ஆரம்பிச்சு அழக தாண்டி உள்ள நீ நாரதர் போட வண்டியில ஒரு கவிஞர் மயிலா நான் செஞ்சுக்கிட்டு ஓரமாந்து பார்த்துக்கிட்டு இங்க பாருங்க நீங்க அடிக்கடி இந்த வந்து கட்டி கட்டி பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க எந்த கட்டியை பிடிச்சின்னு சொல்லுங்க கட்டி பிடிப்பதை சொன்னேன் கட்டி பிடிப்பதை சொன்னேன். அப்படியா ஆ. அடி உன் கருமே கல்குடுத்து சத்தத்துக்கு சத்தத்துக்கு அடிபாடி மாட வடி வழங்கி ஓமா குயில் போல் சத்தத்துக்கு நெஞ்சில் சித்தே எந்த திருநாக்கள் கண்டேன் திருநாக்கள் கண்டேன் பாடி எனக்கு சம்பளம்லாம் வேணாம் கூட இதே இல்லாம எனக்கு சம்பளம்லாம் வேணாம் மாப்பிள்ள அதே அருள்மொழி கொக்கா சூப்பர்றான் அந்த வேலையை எப்பயும் கண்டிப்பா பாக்குறேன். என்னம்மா அப்ப நீ என்ன சொன்ன? ஒத்த நொடி பார்வையில் என் மனசை கெடுத்தவன் என்ன ஆசை கண்ணாட்டி தனியா இருந்துச்சு இல்லன்னா பஞ்சர் ஆயிருந்திருக்கும் பாத்து.
உன் மேல உள்ள நோக்கத்துல அதை போட்டு அவிச்சு விட்டேன். கம்பி இருக்கிறது கூட அவன் தெரியாம இருக்கும். அத்த மக ஒண்ணு நினைச்சு அம்மா நம்ம அப்படியே பாடக்கூடாது. அத்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை இல்லை வடி. தப்பா படிக்கணும். தப்பா பாடிட்டீங்க. குயில் கட்டு தோப்புக்குள்ள பச்சை பாசி பவள பாசி அங்கலையோ ஆயாலோ பாசி பவள பாசி அங்கலையோ ஆயாலோ. நம்ம ரெண்டு எப்படி ஓடி போயிடுவோம். இப்படியே ஓடி போனோம்னா நாடு நின்று காலையில போ. காலையில ஓடிடுவோமா? காலையில வண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? என்னாலையும் ஓட முடியல, என்னால ஓட முடியல. சே, அப்படி சொல்லாதீங்க. மாப்பிள அக்கா சூப்பர். ஹலோ மேடம், உங்க கல்யாணம் ஆயிடுச்சா? சத்தியமா இல்ல சார். அக்காடி எவனும் கட்டல. கல்யாணம் கல்யாணம் கேட்டா சரி, அது என்ன கல்யாணம்? அம்மா யாருக்குமே கல்யாணம் ஆனாக்க கல்யாணம் ஆகணும். ஆமா. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். பூப்புடியில நீராட்சி விழா ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஓ அப்படி கேட்டீங்க. அதெல்லாம் எங்க அம்மா அப்பா நல்லா சிறப்பா செஞ்சாங்க. உங்க பேரு என்ன? என் பேரு வந்து சம்சா. உங்க பேரு சம்சா. உங்க பேரு சம்சாவா? அவங்க என் பேரு உருளைக்கிழங்கு. நல்லா இருக்கா? சம்சாவுக்கு உருளைக்கிழங்கு சம்சா. சம்சா அப்படி நல்லா உங்க சம்சாவில என் உருளைக்கிழங்கு உள்ள வெள்ளி உள்ள தள்ளி வியாபாரம் பார்த்துருவோம். எனக்குள்ள அதக்கமா அப்படியே அடக்கி வச்சிருவேன். அப்படியா? என் பேரு கேபி லைலா. கேப்பியா? கேட்கவே மாட்டேனே, அதுக்குத்தான் கேபி டி லைலான்னு போட்டேன். என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்னங்க? ஏஎஸ் ஆனந்தகுமார். ஏஎஸ் ஆனந்தகுமார். நல்ல குமாரா இருக்கீங்களே. ஆமா. சரிங்க, கவலைப்படாதீங்க. ஏங்க நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஊர்ல வித்த கட்டியாவது உங்களுக்கு பொழுது அருமையா இருக்கேன். நானும் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு தவம் இருக்கிறேன். ஏனுங்க? உங்களை எப்படி காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படி? உங்களை ஏபிஎம் டாடா ஏசி உரிமையாளர் எனக்கு ரூபாய் 100, இங்கு டான்ஸ் ஆடக்கூடிய லைலா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்தார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏவிஎம் டாடா ஏசி உரிமையாளர் எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்தது பெருசு இல்ல. எப்படி 2 மாசத்துல நாடா சீசன் முடிஞ்சிடும். சரி, உங்க டாடா ஏசிக்கு என்ன கண்ட்ராக்டா சேர்த்துக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால சித்திரப்பூவில்
நீ வந்துட்டாலும் அந்த சிவரஞ்சல் எனக்கு வந்துருவியா? வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி கொடுத்தேன் எனக்கு எங்கள் இருவருக்கும் ரூபாய் 100 அன்பளித்துல ஏவிஎம் மலைச்சாமி அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை திருக்கொண்டு கட்டி கருமை திகட்டாத கற்கண்டே உனக்கும் எனக்கும் இப்போதுதான் திருமணம் நடந்தது. நடந்த இந்த தருவாயில் கண்டே நான் யார் என்று தெரியுமா? நான் ஒரு ராணுவ வீரன் அடி. வந்துவிட்டது எனக்கு அழைப்பு. அந்த தினத்தில் எதிரி நாட்டுக்கும் நம் நாட்டுக்கும் போர் உண்டு. நான் துப்பாக்கியுடன் சுடச் சென்றேன். எதிரி நாட்டு வீரனோ துப்பாக்கி எடுத்து என்னை சுட்டான். அவன் சுட்ட குண்டு 10 இடத்துல பட்டுச்சு. என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்குள்ள மருத்துவரோ சரியாக 8 குண்டை எடுத்து விடுங்கள், அந்த 2 குண்டை எடுத்து விடாதீர்கள், அவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும், ஒரு சோழப்பையில் ஓரமாக கட்டி தொங்க விடுங்கள் என்று கூறினார். இருக்கட்டும் சுவாமி. கண்ணே சுவாமி வந்துவிட்டால் அடி போருக்கு சுவாமி எனக்கு நல்வாக்கு தருவாயாக. என்ன தெரிவிக்கிறீர்கள்? தாங்கள் இப்பொழுதுதான் ஆசையாக பாசமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இப்பொழுதே கிளம்புகிறேன் தேவி என்று சொன்னார். என் மனதாகப்பட்டது எவ்வளவு சஞ்சலப்படுகிறது சுவாமி. தாங்களை விட்டு பிரிந்து நான் எப்படி சுவாமி இருக்க போகிறேன்? நல்வாக்கு நான் எப்படி சுவாமி கொடுக்க வேண்டும்? எப்படி தர வேண்டும் என்றால் சுவாமி கண்ணல் வாக்கு நீ கூறடி, நான் நடுநடில் வந்துடுவேன். கண்ணல் வாக்கு நீ கூறடி, நான் நடுநடில் வந்துடுவேன். செல்வ தளர்ச்சி கண்டே
உன்னை வணங்காத நான் இல்லை இந்த நம்பி மன்னன். மருதம் முல்லை குறிஞ்சி நெய்தை பாலை என்ற 5 நிலத்துக்கும் கூடி ஒன்று நான் நம்பி மன்னனாக ஆட்சி செய்து வருகிறேன். எனக்கு 7 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இல்லாமல் விடலாக முருகப்பெருமானிடம் தவம் இருந்தேன். ஒரு வாரம் உருவாகி என்று தவம் இருந்தேன். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றேன். வள்ளி கிடங்கு பள்ளத்திரு குழந்தையை நான் கண்டெடுத்தேன். அதை கண்கருத்துமாக காத்து கொண்டு வருகிறேன். முருகா, எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்ததனால் உனக்கு கர்ந்தனை செந்தனை விதைத்த மகளை காவலுக்கு அனுப்பும் அந்த முருகப்பெருமானின் வேண்டுதல். மகன் உருவப்பதை நம்பி மன்னராக வருகை தந்திருக்கின்ற சிலைமான் ஆறுமுகநாதன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே கலர் ஆடை அணிவிக்கப்படுகின்றது. முன்னாடி போதிய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாக எனக்கு கலைக்குழு சார்பு நன்றி நன்றி. மலர்களிலே பல நிறங்களே திருமாதவள் வடிவில் அது கண்டே. மலர்களிலே பல மணல் கண்டே அந்த மாதவள் கருணை முகங்கண்டே. மலர்களிலே பல நிறங்களே திருமாதவள் வடிவில் அது கண்டே. மலர்களிலே பல மணல் கண்டே அந்த மாதவள் கருணை முகங்கண்டே. மலர்களிலே பல நிறங்களே நாடிய
மலைகளிலே மலைகளிலே பலமழை கண்டே அந்த மோகவன் கருணை கண்டே. மணிநேர தேவா, மகன் ஒருவது அப்புறம் யோசிக்க. வணக்கம் தந்தையே. மங்களம் உண்டாகட்டும் மகனே. என்னை அழைத்த காரணம் என்ன தெரிவிக்கிறேன், தெரிவியுங்கள். மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதி. மக்களெல்லாம் என் மேல் குறை கூறுகிறார்கள் அப்பா. மக்கள்லாம் உங்களை போட்டு என்ன பண்றாங்க? நீங்க மக்கள் குறை கூறுகிறார்கள். குறை கூறுகிறார்கள். நமது நாட்டு வழக்கம் என்ன? நமது நாட்டின் வழக்கம் ஆண்கள் உழுது பயிர்வதும் பருவந்த பெண்கள் திணைக்காவல் செய்து கொள்ள வழக்கம். வழக்கம் ஏன் மகளை மட்டும் காவலுக்கணும்? மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பேசுகிறார்கள். உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. ஆமா, உங்களையும் தங்கச்சியும் தப்பா என்ன பேசுறாங்க? ஏன் மகளை மட்டும் காவலுக்கு அனுப்பணும்? மக்கள் எல்லாம் பேசுறாங்க. மன்னனுக்கு ஒரு நீதியா, மக்களுக்கு ஒரு நீதியா? மன்னனுக்கு ஒரு நீதியா, மக்களுக்கு இல்லையா? யார் குறை இருந்தாலும் மக்கள் குறை இருக்கலாமா? தங்கச்சியை காட்டுக்கு அனுப்ப அனுப்பாம எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் என்ன கவலை உனக்கு? நான் அந்த பொம்பளை பிள்ளைய காதல் பண்றேன், எனக்கு அப்ப கல்யாணம் பண்ணி வச்சா அறிவட்டவன அப்பாட்டதே சொல்றதா? நீ காதல் படி தொலைச்சியடா, அதோட விட்டுட்டு ஏன்டேன்னு சொல்ற? அப்பா முறைப்படி கல்யாணம் பண்றேன்னு யார்கிட்ட சொல்லணும்? அதை நீ அப்புறம் வாடா நான் செய்யறேன். அப்புறம் வாடா நான் செய்யறேன். கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்டா. கல்யாணம் எனக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாடா. எனக்கு பொண்டாட்டி ஆக்கத்தோட நீ கல்யாணம் சிட்டி ஆக்கிடுவோம். மறுமலை கூட்டிட்டு வாடா தாண்டா செஞ்சு வைக்க முடியும். நீ சும்மா நின்று செஞ்சு வச்சுன்னா எப்படி செய்யறது? மருமலை கூட்டியாண்ட விட்டுட்டு அப்புறம் நான் மருமலை கூட்டிட்டு வரல, நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன். அந்த கோயில் இருக்கு, இந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க. சரிப்பா, உடனடியாக சென்று தங்கை வள்ளியை உங்களை சந்திக்குமாறு நான் சொல்றேன். சீக்கிரம் அனுப்பா. அப்படி ஆகட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்றுமல்ல சாட்சி. தெய்வத்தை சாட்சிக்கம்மா, தெய்வத்தை சாட்சிக்கம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்றுமல்ல சாட்சி. தெய்வத்தை சாட்சிக்கம்மா, நம்பிக்கை வைத்து அதுதான் உள்ளத்தின் சாட்சியம், அதுதான் உண்மைக்கு சாட்சியம். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம்